ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சிட்லப்பாக்கம் வந்திருக்குங்க. சிட்லப்பாக்கத்தில் ஒரு அழகான வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் சிட்லப்பாக்கம் மகாலட்சுமி நகர் ஜிடி நாயுடு ஸ்ட்ரீட். அங்கே தான் நம்ம நிற்கிறோம். நம்ம இந்த வீடியோவை வீட்டாண்டிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ உள்ளே போயிட்டு வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் இருக்குது. நம்ம ரெண்டுத்தையுமே சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கார் பார்க்கிங் பார்த்தீங்க. கார் பார்க்கிங்கில் 2 கார் நிறுத்தலாம். ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், இன்னொரு கார் பார்க்கிங்கில் சின்ன கார் நிறுத்தலாம். இதுதான் கீழே இருக்க வீடு. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. அதில் 2 பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும், ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு கிச்சன் வந்து நல்ல பெரிய கிச்சன். அதையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கீழே இருக்க வீடு கொஞ்சம் ஓல்டு வீடு தான். ஆனால் ஓல்டு வீடாக இருந்தால் கூட பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே இருக்க வீடு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலில் இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் இந்த வீட்டை சுற்றி என்ன இருக்குன்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டை சுற்றி என்ன ஸ்கூல் இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் போனால் ரோஸ்லி மெட்ரிக் ஸ்கூல் இருக்குங்க. அடுத்து இந்த வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் லயோலா ஸ்கூல் இருக்குங்க. அடுத்து 500 மீட்டர் போனால் விவேகானந்தா வித்யா ஸ்கூல் இருக்குங்க. அடுத்து 500 மீட்டர் போனால் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க. அடுத்து 1 கிலோமீட்டர் போனால் ஹாலிவ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கூல் பார்த்தோம். அடுத்தது காலேஜ் பார்க்கலாங்க. இந்த வீட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் போனால் தாம்பரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குங்க. அடுத்தது இந்த வீட்டில் இருந்து குரோம்பேட், அங்கே போனால் வைஷ்ணவா காலேஜ் இருக்குது, அதுக்கு 4 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது பல்லாவரம் போனால் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே போனால் நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அதுக்கு 4 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது சேலையூர் போனால் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே போனாலும் நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. அடுத்து மேடவாக்கம் போனால் மேடவாக்கத்துலேயும் நமக்கு நிறைய காலேஜ் வசதி இருக்குது, அதுக்கு 5 கிலோமீட்டர் தான் நமக்கு வருங்க. இவ்வளோ நேரம் நம்ம காலேஜ் வசதிலாம் பார்த்தோங்க. இப்போது ட்ராவல் பண்ணுறதுக்கான ரோடு வசதி பார்க்கலாங்க. வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோடு, அதுக்கு இந்த வீட்டில் இருந்து 700 மீட்டர் தாங்க வரும். அங்கே நம்ம போயிட்டா அங்கேருந்து தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து அங்கேருந்து கேம்ப் ரோட் போயிட்டு பாரத் யூனிவர்சிட்டி ரோட்டுக்கு நம்ம போனால் அங்கேருந்து மாம்பாக்கம் கேளம்பாக்கம் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்தது மேடவாக்கம் போயிட்டு அங்கேருந்து சோழிங்கநல்லூர் போகிறது, அங்கேருந்து வேளச்சேரி போகிறது, அதுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம மேலே இருக்க வீட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். கீழே நீங்கள் பார்த்ததுக்கும் மேலே பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது அப்படியே புது வீடு மாதிரியே இருக்கும், ரொம்ப மாடலாக இருக்கும். கீழே வந்து ஓல்டு வீடாக தெரியும் உங்களுக்கு, மேலே பார்த்தீங்க அப்படின்னா புது வீடாக உங்களுக்கு தெரியும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ரோடு வசதி பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து குரோம்பேட் சைட்டில் இருந்து குரோம்பேட் பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு 3.5 கிலோமீட்டர் வருங்க. அங்கே போயிட்டா அங்கேருந்து எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து நமக்கு ஹாஸ்பிட்டல் வசதி வேணும்னாலும் குரோம்பேட் வந்தால் ரேலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது இல்லாமல் பக்கத்தில் நிறைய சின்ன ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடு கீழே கம்ப்ளீட்டாக நான் சுற்றி காமிச்சேன், நீங்கள் பார்த்தீங்க. கீழே வந்து கொஞ்சம் ஓல்டு வீடு தான். கீழே 3 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு டைனிங் ஹால் எல்லாமே இருந்தது. வீட்டுக்கு பேக் சைட்லேயும் இடம் விட்டு கட்டியிருந்தாங்க. மேலே 3 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், இது எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்னா சாதாரணமாக இல்லை, எல்லாமே காஸ்ட்லி வுட்டு தான். இந்த பெட்ரூம் நீங்கள் பார்த்தீங்க, அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் இருக்க வுட் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இங்கே பாருங்கள், ஹால்லையுமே உங்களுக்கு எல்லா கபோர்டு எல்லாமே போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து எல்லாம் காஸ்ட்லியான வுட்டு தான். அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதுவுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட தான் இருக்குது. இந்த ரூம்லேயே பாருங்கள் 2 கபோர்டு இருக்குது. 2 கபோர்டுமே வுட்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பாத்ரூம் டோருமே உங்களுக்கு பிவிசி டோர் கிடையாது, எல்லாமே வுட்டில் தான் இருக்குது. பாத்ரூமுடைய ஃபிட்டிங் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ரொம்ப மாடலாகவும் காஸ்ட்லியான ஃபிட்டிங்காகவும் இருக்கும். அடுத்து வெளியே காமன் பாத்ரூம் இருக்குது, அதை போய் சுற்றி பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் நான் சுற்றி காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாம் டைல்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா எவ்வளோ, வீடோடைய பில்டப் ஏரியா எவ்வளோன்னு பார்க்கலாம். வீட்டோடைய லேண்ட் ஏரியா ஃப்ரண்டேஜ் 30 அடி, லென்த்து 80 அடி, டோட்டலாக 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோடைய பில்டப் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு 17 வருஷம் ஓல்டு பில்டிங். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு 10 வருஷம் ஓல்டு பில்டிங்.
இபி கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக செகண்ட் ஃப்ளோருக்கு தனியாக இருக்குது. இதோடைய ரேட்டு 2 கோடி ரூபாய் நெகோசியேஷன் இருக்குது. இந்த ஏரியாவில் லேண்டே 1,70,00,000 1,80,00,000 போகும். அதனால் இந்த வீடு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி தான். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய லேண்டு எதாவது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.